குடியரசு துணைத் தலைவராக ஜெகதீப் தங்கர் பதவியேற்கிறார். அந்த காட்சியில நேரலையில் பார்க்கலாம். भारत के प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी குடியரசு துணைத் தலைவராக ஜெகதீப் தங்கர் தற்போது பதவியேற்க இருக்கிறார். அந்த காட்சியை தற்போது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். அதேபோல தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அரசு துறை சார்ந்த பல்வேறு முக்கிய தலைவர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டின் புதிய குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் துணை குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடுவின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவு பெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று புதிய குடியரசுடைய துணைத் தலைவராக ஜெகதீப் தங்கர் தற்போது பதவியேற்க இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவலை நிகழ்ச்சி நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சிஸ்ரா விவரம் என்ன? இந்தியாவினுடைய 14வது துணை குடியரசுத் தலைவராக தற்பொழுது ஜெகதீப் தன்கர் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்க உள்ளார். மிக முக்கியமாக இன்று காலை ராஜ்கட் சென்று வழிபட்ட அவர் அதன் பின்னர் நேரடியாக ராஷ்டிரபதி பவன் ஜனாதிபதி மாளிகையில் சற்று நேரத்தில் நடைபெற உள்ள இந்த பதவியேற்பு விழாவில் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவுடைய 14வது துணை குடியரசுத் தலைவராக அவர் பொறுப்பேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. நேற்றுடன் இதற்கு முந்தைய துணை குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடைய பதவிக்காலம் முடிவடைந்த அடுத்து இன்று இந்த அதிகாரப்பூர்வமான பதவி பிரமாணத்தை ஜெகதீப் தன்கர் அதிகாரப்பூர்வமாக இன்று ஜனாதிபதி மாளிகையில் அவர் எடுத்துக்கொள்ள உள்ளதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அவர் சுமார் 528 வாக்குகள் பெற்று இந்த துணை குடியரசுத் தலைவராக இந்தியாவுடைய 14வது குடியரசுத் தலைவராக அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கு முன்னதாக பாஜகவினுடைய பல்வேறு பொறுப்புகளிலும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலும் இருந்த அவர் அதற்கு முன்னதாக ஜனதாதள் கட்சியிலும் அவர் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் தான் கடந்த முறை மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநராக ஜெகதீப் தன்கர் நியமிக்கப்பட்டார். அதன் பின்னதாக தற்பொழுது இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராக அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதி மாளிகையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது அவர் இந்த பதவியேற்பு செய்தி ஏற்றுடன் நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு மூத்த அமைச்சர்கள் பிரதமர் மோடி, ஜனாதிபதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மட்டுமல்லாமல் கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், பாஜகவினுடைய மாநில முதல்வர்களும் இந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது ஜனாதிபதி மாளிகையில் பங்கேற்றுள்ளதையும் நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. இது தவிர எதிர்கட்சி தலைவர்கள் மற்றும் எம்பிக்களும் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் அங்கே பங்கேற்றிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதிகாரப்பூர்வமாக வெங்கையா நாயுடு தன்னுடைய பதவியை ஜெகதீப் தன்கருக்கு அதிகாரப்பூர்வமாக வழங்கி அதன் பின்னர் ஜெகதீப் தன்கர் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டு இந்தியாவுடைய 14வது துணை குடியரசுத் தலைவராக தற்பொழுது பொறுப்பேற்க உள்ளதையும் நாம் பார்த்து வருகிறோம். தேவா, புதிய குடியரசு துணைத் தலைவருக்கு மாநிலங்களவையுடைய தலைவர் அவர்தான். அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு? குறிப்பா அரசியலமைப்பு சட்டத்தில் மாநிலங்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாநிலங்களவையில இவருக்கான என்னென்ன முக்கியத்துவம் இருக்கு சுசித்ரா? மாநிலங்களவை பொறுத்தளவில் மிக முக்கியமாக நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளுடைய மக்களவையினுடைய சபாநாயகர் மற்றும் மாநிலங்களவையினுடைய தலைவருக்கான சிறப்பு அதிகாரங்கள் என்பது மிக முக்கியமாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு கேபினெட் அமைச்சரினுடைய பொறுப்பிற்கு கூடுதல் அதிகமான ஒரு அதிகாரமானது அவருக்கு வழங்கப்படுகிறது. மாநிலங்களவையினுடைய அலுவல் நடவடிக்கைகள் முழுமையாக அவர் பார்ப்பதற்கான அந்த ஒரு அதிகாரமானது அவருக்கு வழங்கப்படுகிறது. அரசியல் சாசனத்தினுடைய அந்த பிரிவுகள் அடிப்படையில் அவருக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள்
முதல் அனைத்தையுமே சிறப்பு பிரிவின் கீழ் தான் அவருக்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வழங்கப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் அது தவிர அதற்கு பின்னதாக துணை குடியரசுத் தலைவர் என்ற பொறுப்பில் அவருக்காக அந்த சிறப்பு வசதிகள் மிக முக்கியமாக குடியரசுத் தலைவருக்கு நிகரான அந்தஸ்தானது அவருக்கு வழங்கப்பட்டாலும் பாதுகாப்பு உள்ளிட்டவை பொறுத்த அளவில் குடியரசுத் தலைவருக்கு என்னெல்லாம் பாதுகாப்பானது வழங்கப்படுகிறதோ பிரசிடென்சியல் பாடிகார்டு என அழைக்கப்படும் அந்த சிறப்பு காவலர்கள் சிலரும் இவருக்கு நியமிக்கப்படுவது வழக்கம். அது தவிர மத்திய பாதுகாப்பு படையினுடைய அந்த பாதுகாப்பானது துணை குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படுவது வழக்கம். மிக முக்கியமாக இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையினுடைய தலைவராக இருப்பதன் காரணமாக இரண்டு பொறுப்புகளுக்கும் பொதுவான ஒரு அரசியல் சாசன விதிகள் அடிப்படையிலால் அந்த ஒரு அதிகாரங்கள் அனைத்துமே அவருக்கு வழங்கப்படுகிறது. அனைத்து மாநிலங்களும் இவருக்கான அந்த சிறப்பு வரவேற்பு என்பது ஒவ்வொரு முறையும் சிறப்பு மரியாதை என்பது வழங்கப்படும். சித்ரா, தற்போது நேரடி காட்சியை தொடர்ந்து பார்க்கலாம். இணைப்பிலே இருங்க. माननीय राष्ट्रपति महोदया, आदेश हो तो निर्वाचन आयोग से प्राप्त उपराष्ट्रपति जी के निर्वाचन का प्रमाणन पढ़ा जाए। यतः भारत के संविधान के अनुच्छेद 324 द्वारा भारत के उपराष्ट्रपति के पद के निर्वाचन का अधीक्षण, निर्देशन और नियंत्रण भारत निर्वाचन आयोग में निहित है और यतः श्री एम वेंकैया नायडू की पदावधि का अवसान वर्ष 2022 के अगस्त मास के 10वें दिन तदनुसार शक संवत के वर्ष 1944 के श्रावण मास के 19वें दिन होने के लिए नियत है और यतः भारत के उपराष्ट्रपति के पद को भरने के लिए संविधान तथा राष्ट्रपतीय और उपराष्ट्रपतीय निर्वाचन अधिनियम 1952 के उपबंधों और तदधीन बनाए गए नियमों और आदेशों के अनुसार निर्वाचन करा लिया गया है तथा परिणाम घोषित कर दिया गया है। अब इसलिए भारत निर्वाचन आयोग एतद द्वारा प्रमाणित करता है कि श्री जगदीप धनखड़ वर्ष 2022 के अगस्त मास के 6वें दिन तदनुसार शक संवत के वर्ष 1944 के श्रावण मास के 15वें दिन भारत के उपराष्ट्रपति पद के लिए सम्यक रूप से निर्वाचित हो गए हैं। भारत गणराज्य के 73वें वर्ष में हमारे हस्ताक्षर और भारत निर्वाचन आयोग की मुहर से वर्ष 2022 के अगस्त मास के इस 6वें दिन तदनुसार शक संवत के वर्ष 1944 के श्रावण मास के 15वें दिन प्रदत्त किया गया। मैं जगदीप धनखड़ ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा तथा जिस पद को मैं ग्रहण करने वाला हूँ
उसके कर्तव्यों का श्रद्धापूर्वक निर्वहन करूंगा। उसके कर्तव्यों का श्रद्धापूर्वक निर्वहन करूंगा। माननीय राष्ट्रपति महोदय, अगर आपकी आज्ञा हो तो इस समारोह की कार्यवाही समाप्त की जाए। இந்தியாவின் 14வது குடியரசு துணைத் தலைவராக ஜெகதீப் தங்கர் தற்போது பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அதற்கான நேரலை காட்சியை நாம் பார்த்தோம். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.